ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஃப்ளோட் அப்படின்றதுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு 3 பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 3. அந்த பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படின்றதுக்கு ஒரு சேமான ஒரு குரூப்பாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த 3 பாக்ஸையும். அதுக்கு நான் காமனான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். வித்து, ஹைட்டு, பார்டர் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு தெளிவாக அந்த ஃப்ளோட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது புரியும். ஸோ நம்ம வித், ஹைட், பார்டர், ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் அலைன், பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் நமக்கு அந்த பாக்ஸ் அப்பியர் ஆகலை. நம்ம டெக்ஸ்ட்டு பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3ன்னு கொடுக்கும் போது தான் நமக்கு அந்த பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நான் அதை பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே குரூப்பில் அதை சேர்த்துட்டேன். இப்போ அதுக்கு டிசைன்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ளோட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் நான் கொடுத்துக்க முடியும். இப்போ ஃப்ளோட் ரைட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு எப்படி அலைன் ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம டெக்ஸ்ட் அலைன் ஆகிக்கும். மீதி இதெல்லாம் உங்களுக்கு சைடில் ரைட் சைடுக்கு போயிடும். ஸோ அண்ட் உங்களுக்கு ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வைஸ் வர்ஷா. அண்ட் இதில் நீங்கள் சுற்றி இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகணும். அது நம்ம ஃப்ளோட்டுக்கு அடுத்து நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கிளியர் போத் சைட்ஸ், அதாவது கிளியர் ரைட்டுன்னு கொடுத்தோன்னா ரைட் கார்னரில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு கீழே வந்துடும். லெஃப்ட்டுன்னு கொடுத்தோன்னா லெஃப்ட் கார்னரில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ போத் அப்படின்னு கொடுக்கும் போது உங்களுக்கு போத் ரெண்டு சைடில் உள்ள டெக்ஸ்ட்டுமே கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸ் சென்டரில் அலைன் ஆகிடும்.